ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி போட போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 6 முந்திரி பருப்பு, 8 மிளகாய் வத்தல். அதை சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சாதா மிளகாய் வத்தல் 4 எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாய் வத்தல் 4 எடுத்திருக்கேன். ஒரு கலருக்காக நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைனாலும் சாதா மிளகாய் வத்தலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நான் 2 பட்டை சேர்க்குறேன், அது கூட ஒரு அன்னாசிப்பூ, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்கலாம். இதையும் அது கூட சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நான் 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துருங்க. கருவேப்பிலை நல்லா சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நான் 1 கப்பு தேங்காயில் 2 ஸ்பூன் தேங்காய் மட்டும் அது கூட சேர்த்து நான் வதக்குறேன். மிச்சத்தை நம்ம குழம்புல அரைச்சி பின்னாடி சேர்த்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சியில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நம்ம மட்டன் எடுப்போம். அந்த மாதிரி மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்க தேங்காய் துருவலை மிக்சியில் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. கசகசா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கசகசா ஊறினதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்ச உடனே ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டன் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். வதக்கும்போது தயிர் சேர்த்து வதக்குனா அந்த மட்டன் பீசஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தயிர் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வருது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மட்டன் குழம்பு வந்து நம்ம இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டபுளான சைட் டிஷ். இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே மட்டனில் மசாலாவில் இருக்க தண்ணி போதுமானது. இது கூட நம்ம 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 பச்சை மிளகாயை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா அது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இதையும் இந்த பச்சை மிளகாயும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இது 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு அந்த மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போவே நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அந்த மட்டன் குழம்பு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி தேங்காய் பாலை மட்டும் அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம மசாலாவெலாம் அரைச்சி வதக்கி விட்டு அதுக்கப்புறம் மட்டனை வேக விட்டுருக்கிறதுனால அந்த எசன்ஸ் எல்லாம் மட்டன் பீசஸ்குள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி, அதாவது குழம்பு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டு ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம், அதை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.